2026 முதல் புயல் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்தோட தகவல் சொல்லுது. கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தற்போதைய நிலவரப்படி நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது நம்முடைய புரிதல். ஏன் அப்படின்னா, வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக்லி டு இன்டென்சிஃபை, அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ள மேலும் வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயரிடக்கூடிய புயலாக மாறுமா என்பதை வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவிக்கவில்லை. ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் தீவிரம் அடைகிறது அப்படின்னா அது அடுத்த நிலை புயல் அப்படின்னு தான் சொல்லணும். அதை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய நிலையில சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில 860 கிலோமீட்டர் தொலைவிலையும், புதுவையுடைய காரைக்காலிலிருந்து தென்கிழக்கு திசையில 690 கிலோமீட்டர் தொலைவிலையும் தற்போது இது நிலை கொண்டிருக்கிறது. மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்துல வடமேற்கு திசையில இது நகர்ந்து வருகிறது. இது கரையை கடக்கக்கூடிய இடம் அப்படின்றது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான். பொட்டூர், திரிகோணமலை அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நாளை 9ஆம் தேதி மாலை அல்லது இரவு கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இலங்கையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப தமிழகத்திற்கு இதனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதோடைய நகர்வு ரொம்ப நெருங்கி வர வர நமக்கு தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சொன்னதன்படி டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக காவிரி படுகை மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல 9ஆம் தேதி நமக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு 10ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களையும் வடகடலோர மாவட்டங்களையும் நம்ம ஒரு சில இடங்கள்ல மழையை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.